ஸோ 48வது சென்னை புக் ஃபேரில் நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினேன் அண்ட் அதோட ரேட் என்ன, அதுக்கு ரீசன்ஸ் என்ன, இந்த புக்ஸ் வாங்குறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நியூ இயர்ஸ் 2025 புக் ஹவுல் ஃபர்ஸ்ட் 48th சென்னை புக் ஃபேர் இன் YMCA நந்தனம். நான் வந்து மொத்தமாக தூக்கவே முடியல. அவ்வளோ பெரிய கிளாத் பேக் ஃபுல்லாக நான் வந்து புக்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்றது நீங்கள் கெஸ் பண்ணி இப்போவே கமெண்ட்டில் போட்டுருங்க. See, you can see a lot of குட்டி குட்டி புக்ஸ், பட் let me show one by one எதனால இதை வாங்கினேன் அண்ட் இதோட ரேட் என்ன அப்படின்றதெல்லாம். நான் வந்து புக் ஃபேரில் 2 இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஒன்று அந்த பிளாட்ஃபார்ம் கடையெல்லாம் இருக்கும் உள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த இடத்துலையும் நான் வந்து புக்ஸ்லாம் வாங்கினேன். அண்ட் ஐ திங்க் அதில் தான் நான் கொஞ்சம் நிறையவே வாங்கினேன்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் வந்து உள்ள புக் ஃபேருக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப கம்மி ஒரு 2-3 புக்ஸ் தான் வாங்கினேன். ஸோ அதில் வந்து சீர் பப்ளிகேஷனில் வாங்கின ஒரு புக் தான் வந்து மாதுருபாகன் பெருமாள் முருகன் அப்படின்ற ரைட்டர் எழுதுனது. இந்த புக்கோட ஒரிஜினல் ரேட் வந்து 240 rupees, பட் 10% ஆஃபரில் வந்து நமக்கு 215 rupees இந்த புக்கு கொடுத்தாங்க. ஸோ ஆர்ஜி ஆனந்தி வந்து இந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட புக் ஷோ பை ஆனந்தி அப்படின்றதுல. அதனால நான் வந்து இந்த புக்கை வாங்கி படிக்கணும். பிகாஸ் நான் மோஸ்ட்லி வந்து இந்த இங்கிலீஷ் ஃபிக்ஷன் ஓரியன்டாகவே நிறைய படிச்சுட்டு இருந்ததுனால ஐ வாண்டட் டு ட்ரை தமிழ் ஃபிக்ஷன். ஸோ அதுக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 புக்ஸும் நான் வந்து வச்சிருக்கேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மேபி இன்னைக்கு சாட்டர்டே 4th வந்து நான் போய் வாங்குவேன். ஸோ திஸ் ஒன் ஐம் கோயிங் டு ரீட் திஸ் இயர் அண்ட் சீக்கிரமாகவே இதோட ரிவ்யூ வந்து நான் போடுறேன் யூடியூப்பில். ஸோ இந்த குட்டி புக்கு கையில் ஞாபகம் இருக்கா? நான் வந்து 2024 இந்த புக்கை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். சரவணன் எழுதினவர், விஷ்ணுபுரம் சரவணன் எழுதின இந்த கயிறு புத்தகம். பட் அது வந்து பச்சை கலரில் இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் அதே ஸ்டோரி வித் டிஃப்ரெண்ட் கார்ட்டூன்ஸ் அண்ட் வேறு மாதிரியான ஒரு கவர் பிக்சரில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட விலை வந்து ₹1 தான். ஸோ அந்த பச்சை கலர் புக்கை வந்து 5 rupeesக்கு நம்ம வாங்கணும். பட் அதையும் கம்மியாக்கி ₹1 வந்து ஒரு புக்கை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால வந்து கொடுத்துருக்காங்க. ஐம் ரியலி இம்ப்ரெஸ். ஆக்சுவலி நான் வாங்கும்போது இந்த அமௌண்ட் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா இது எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த சீர்வட்டத்தில். மாதுருபாகன் புக் வாங்கினதுக்காகவே ஃப்ரீயாக கொடுத்த ஒரு புக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபஸ்ட்டே தம்பி அண்ணா என்னோட ஃப்ரெண்ட் கிஷோர் கல்யாணத்தில் வந்து அவங்க கிட்ட இருந்ததான புக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால அவங்க பார்த்த உடனே அவங்க கிட்ட பேசி முடித்த உடனே வந்து அவர் 2 புக் எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ அதை நாங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ யா ₹1 அப்படின்றது நானே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இட்ஸ் குட் ஒன். அண்ட் இந்த நலவினும் நல்லால் நகும் அப்படின்ற இந்த புக்கு வந்து நான் கண்டிப்பாக பூவுலகி நண்பர்கள்லேருந்து ஒரு புக்கு கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே வாங்கினது. ஸோ இந்த புக்கு என்ன ஏது அப்படின்றது வந்து இதுக்கு மேலே நான் படிச்சு தான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ படித்து முடிச்சுட்டு ரிவ்யூவில் பார்ப்போம். இன்னைக்கு நாங்கள் வந்து இதை எழுதி உள்ளே போடாமையே வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு போனால் அது பண்ணணும். ஸோ இந்த புத்திசம் அப்படின்ற புக் வந்து நான் பெரியார் புத்தகம் நிலையத்தில் வந்து வாங்கினது. இந்த குட்டி புக்லெட் வந்து எதுக்கு அப்படின்னா அவங்களோட என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குது அதோட ரேட் என்ன அப்படின்றது சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் வந்து பெரியார் ரூரல் டெவலப்மெண்ட் தந்தை பெரியார் எழுதுறது ₹5 தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பகுத்தறிவு நிறைய தெரியணும் அண்ட் அரசியலை பற்றி கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பெரியார் புத்தக நிலையம் அண்ட் சீர் புத்தக நிலையம் இதெல்லாம் சரி சீர் வட்டம் இந்த மாதிரியான பப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிக். ஈவன் நீலம், ஆனால் நீலம்லாம் கொஞ்சம் அவங்க வச்சிருக்கக்கூடிய சில ரைட்டர்ஸோட புக்ஸ் எல்லாம் சூப்பராக இது பண்ணியிருப்பான். பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது இல்லையா, ₹5 ₹10 அப்படின்ற மாதிரி. பட் நீலம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா அந்த புக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பெரிய பெரிய ரைட்டர்ஸ் எழுதின புக்ஸாகவும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அவங்களே ஓன் பப்ளிகேஷனில். ஸோ இவங்கெல்லாம் வந்து அவேர்னஸ் கிரியேஷனுக்காக இது பண்ணுறதுனால இவங்க கம்மியான ப்ரைஸ்க்கே வந்து கொடுக்குறாங்க. பெரியார் புத்தக நிலையம் is one another good stall you can visit if you are more into politics or இந்த புரட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படி நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டால் நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணலாம்.
ஸோ இந்த புத்திசம் அப்படின்றது வந்து தந்தை பெரியார் எழுதியிருக்கிறது. எனக்கு ரீசெண்ட் டேஸ்ல வந்து இந்த புத்திசம் மேல ஒரு சின்ன ஈர்ப்பு. பட் அம்பேத்கர் வந்து புத்திசம் தழுவினாரு அப்படின்றது தெரியும். அவர் கூட சேர்ந்து ஒரு மாசான பாப்புலேஷனும் வந்து புத்திசம் ஏற்றிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் தெரியும். ஏன் அதை வந்து ரொம்ப இத்தனை பேர் விரும்பினாங்க அண்ட் அம்பேத்கர் ஏன் அப்படி மாறினாரு அப்படின்றத பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த நாஸ் டெய்லி அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அவங்க பேஜில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து அவங்க ரிலீஜியஸை பற்றி ஒரு ஒன் மந்த் கோர்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று அவர் போய் அந்த ஓனரே போயிட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருப்பார். அதில் வந்து புத்திசமத்தை பற்றி பேசும்போது ப்ரெசன்ட் மூமெண்ட்ல எப்படி வாழுது அப்படின்றது வந்து புத்திசம்ல இது பண்றாங்க அப்படின்னு ரொம்ப அழகாவே சொல்லியிருந்தாரு. ஸோ அதுல இருந்து லைட்டா நான் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆயிட்டேன். அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த புத்திசம் புக் வாங்கினேன். இது உள்ள என்ன இருக்கு கண்டென்ட் கூட எனக்கு தெரியாது, பட் இட் இஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இதை படிச்சுட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அண்ட் விதையிலிருந்து துளிக்கும் மாறுதல். எப்பவுமே நான் வந்து ஒரு புக் ஃபேர் போறேன் அப்படின்னா அதுல வந்து ஒரு சில செட்ஸ் வச்சுப்பேன். ஓகே, அரசியல்ல ஒரு புத்தகம் அண்ட் விவசாயத்துல ஒரு புத்தகம், அதுக்கப்புறமா ஒரு கதைகள்ல ஃபிக்ஷன்ல வந்து தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரிலாம் வாங்கணும். குழந்தைங்களுக்கு வாசிப்பை நேசிப்போம் பசங்களுக்காகவே சில புக்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கேட்டகரிஸ் மட்டும் வச்சுப்பேன். ரொம்ப கம்மியான டைம் தான் வந்து இந்த புக்கு கண்டிப்பா வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப பிளான் பண்ணிட்டு போவேன். ஸோ எப்பவுமே நம்ம இந்த விவசாயத்தை பற்றி நம்ம வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு வருவர் வந்து நம்மாழ்வார் தான். ஸோ நம்மாழ்வாரோட புக்கு மோஸ்ட்லி நான் வந்து வச்சிருக்கேன், அவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே. பட் ரீசெண்டான பெருசாக எதுவும் படிக்கல அப்படின்னாலும் அந்த உழவுக்கு முண்டு வரலாறு இஸ்மைலிக் அப்பா எத்தனை வருஷம் நான் புக் படித்தாலுமே அந்த புத்தகத்தை பற்றி நான் பேசிட்டே இருக்க போகிறேன். ஏன்னா 1.5 வருஷமாச்சு அந்த புக் எனக்கு முடிக்கிறதுக்கு. அவ்வளோ 23 ஆர்டிகல்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறதுல அந்த ஒரு ஆர்டிகல்ஸுமே ப்ராசஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கலால் எழுத முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த விதையிலிருந்து துளிக்கும் மாறுதல் என்னோட விவசாயத்துக்கான ஒரு பிக். ஸோ இதுவுமே எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த புக்கோட விலை வந்து 50 ரூபா. அண்ட் பூவுலகின் நண்பர்களில் தான் இதையும் நான் வாங்கினேன். பூவுலகின் நண்பர்களையுமே நிறைய புக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனக்கு வந்து நான் வச்சிருந்த பட்ஜெட்டோட கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நிறைய புக்ஸ் என்னால் எடுக்க முடியல. ஸோ இந்த புக் வந்து 50 ரூபா அப்படிங்கும்போது அண்ட் ஆல்ரெடி நம்மளோட புக் ஒன்று வாங்கணும் அண்ட் நம்மகிட்ட இல்லாத புக்காகவும் வாங்கணும் அப்படின்னும் போது எனக்கு கிடைச்ச புக்கு தான் வந்து இது. ஸோ இந்த புத்திசம் புக்கை பற்றி சொன்னேன் இல்லையா, இதுவுமே வந்து 15 ருபீஸ் தான். இந்த பெரியார் ஹவுஸில் வாங்கினது 15 ரூபா தான் இந்த புத்தகம். அதுக்கப்புறமா இந்த பூப்பு நீராட்டு விழா தேவையா அப்படின்றத இதுவுமே வந்து நன்சை பிரசுரம் பண்ணியிருக்காங்க. இதுவுமே சீர்வட்டத்துலேருந்து கிஷோர் என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தான். ஸோ இதுக்கு நான் வாங்கலை, ஆனால் இதோட ரேட்டுமே வந்து 50 ருபீஸ். அண்ட் மென்சுரேஷனை பற்றி நான் நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மித்தோட்டி பேசுறதா இருக்கட்டும், இந்த பியூபர்ட்டி டைமில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்களுக்கு சயின்டிஃபிக்காக என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது, என்ன மாதிரியான கண்டென்ட்னால ரீசன்ஸ்னால அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி நான் நிறைய படித்தேன், நிறைய கேள்விப்பட்டேன், நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஆனால் இப்போவுமே ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து என்னால் அது பெருசாக எஜுகேட் பண்ண முடியல. பிகாஸ் இந்த இடத்துல வந்து நான் பிள்ளைங்களுக்கு எஜுகேட் பண்ணாலுமே பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லாததுனால அவங்க 2 பேருக்குள்ள அது ஒரு கான்ஃப்ளிக்டாக மாறுதே தவிர்த்து அதோட புரிதல் வந்து எக்ஸாக்டாக போய் சேர மாட்டேங்குது. ஸோ அண்ட் இன்னொன்று நான் லாஸ்ட் இயர் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த பர்த்டேஸ் அண்ட் சில ஃபங்க்ஷன்ஸ் டைமில் இந்த வளகாப்பு, அதுக்கப்புறமா இந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷன், மஞ்சள் நீராட்டு விழாக்கெல்லாம் கூப்பிடும்போது நம்ம கிஃப்டாக ஏதாவது ஒரு புக்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், ஒரு எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். மேபி இந்த பூப்பு நீராட்டு விழா தேவையா அப்படின்ற புக் வந்து அந்த மஞ்சள் நீராட்டு விழாக்கு கொடுக்க வேண்டிய ஒரு புத்தகமான எனக்கு தெரியல. நான் கொடுத்தா என்னை வந்து திரட்டி அடிப்பாங்க, வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இதில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் பெண்களை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்குமே வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது புக்ஸ் இந்த ரிலேட்டடாக லைக் மஞ்சள் நீராட்டு விழாவை பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, இப்போ ஏஜ் அட்டென்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த புக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுனா சஜஷன் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ எஸ், இந்த புக்கோட விலையும் 50 ரூபாய். இது எனக்கு கிஃப்டாக வந்தது. இப்போ நான் மோஸ்ட்லி உள்ளே வாங்கின எல்லா புக்ஸையுமே பார்த்துட்டோம். ஏன்னா நான் உள்ளே வாங்கினதே
மொத்தம் இத்தனை புக்ஸ் தான். ஸோ பூப்பு நீராட்டு விழா தேவையா, அதுக்கப்புறமா இந்த புத்திசம் அண்ட் விதையிலிருந்து துளிர்க்கும் மாறுதல், அதுக்கப்புறமா நிலவெனும் நல்லால் நகும், அதுக்கப்புறமா கயிறும் வந்து கொடுத்தது, அதுக்கப்புறமா மாதுருவாகன். இது எல்லாம் தான் வந்து நான் 48 சென்னை புக் ஃபேர்க்குள்ளே வாங்கின புத்தகங்கள். பட் எப்பவுமே வந்து எனக்கு வந்து இவ்வளோ புக்ஸ் போதும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நாங்கள் 3 மெம்பர்ஸ் இருக்கோம் இல்லைங்களா, எங்களோட கேங்கே வந்து லோகேஷ், கிஷோர், நான் 3 பேருமே தொடர்ந்து இது 4வது வருஷம் நாங்கள் ஒன்றா வந்து புக் ஃபேருக்கு போகிறோம். எப்போவுமே எங்களுடைய ரொட்டீன் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு போகிறோம், போய் வண்டியை வெளியவே நிறுத்திட்டு வெளியில் இருக்க பிளாட்ஃபார்ம் கடைகள் எல்லாத்தையுமே ஒரு ஆராய்ச்சியை போட்டுட்டு, நான் லோகேஷ்க்கு வந்து நிறைய தமிழ் சிறுகதைகள் அந்த மாதிரியான புத்தகங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அண்ட் கிஷோருக்கு வந்து அந்த அரசியல் சார்ந்த அண்ட் கலைகள் சார்ந்த புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இதுதான் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்தையும் நான் மிக்ஸ்டாக படிப்பேன். எனக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா விவசாயம் படிப்பேன், அரசியலும் படிப்பேன், ஃபிக்ஷனும் படிப்பேன். நிறைய நான் வந்து இங்கிலீஷ் புக்ஸாக கொஞ்சம் படிப்பேன். ஸோ எங்களுடைய பிளாட்ஃபார்ம் பிக்ஸ் என்ன அப்படின்றத இந்த செக்மெண்ட்டை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் காட்டணும்னு நினைக்கிறது இந்த சைலண்ட் பேஷண்ட். இந்த புக்கை வந்து நான் 2023 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதான் படிச்சுட்டேம்மா. எதுக்கு திருப்பி வாங்கினேன் அப்படின்னா, அந்த புக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட புக்கு. அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணும்போது அந்த புக்கை படித்து முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னு நாங்கள், அதனால் நானும் படிக்கிறேன் அப்படின்ட்டு நான் பெங்களூரில் இருக்கும்போது கௌதமி கொடுத்தாங்க அந்த புக்கை. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு புக் வந்து தான் சைலண்ட் பேஷண்ட். அதுக்கப்புறமா ஆலெக்ஸை வந்து நான் இன்ஸ்டாகிராம்லலாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப பயங்கரமாக வந்து அவர் தீவிர ரசிகையாக மாறின ஒரு தருணங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ அவர் பெருசாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லைக் டாக்டர் அண்ட் சைக்காலஜிக்கல் ஓரியன்டான ஒரு த்ரில்லர் ஃபிக்ஷன் வேணும் உங்களுக்கு அப்படின்னா, சைலண்ட் பேஷண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிக் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது. ஈவன் தோ நான் அதுக்கப்புறமா ஒரு 2-3 டாக்டர் ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான புக்ஸ் படித்தாலுமே கூட த சைலண்ட் பேஷண்ட் இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட் திங். ஏன் அப்படின்னா, நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த புக்கு நான் வந்து படிச்சிருந்தாலும் நான் இன்னும் ரிவ்யூ பண்ணவே இல்லை. ஸோ அகெயின் ஒரு சும்மா ஒரு ப்ரஷ் அப் பண்ணிவிட்டு லைக் கதை எனக்கு ஞாபகம் இருக்குது, பட் எக்ஸாக்டாக சில விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு மேலோட்டமாக படிச்சுட்டு நான் வந்து இந்த புக் ரிவ்யூ பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் ஃபார் திஸ் புக் ரிவ்யூ. ஏன்னா இந்த புக்கு நான் ஆல்ரெடி படித்ததுனால இது வர்றதுக்கான வாய்ப்புகள், இந்த ரிவ்யூ ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் திஸ். அண்ட் இது கூட சேர்த்து நான் இன்னொரு புக் என்ன வாங்கினேன் அப்படின்னா, வின் யுவர் இன்னர் பேட்டில்ஸ். ஸோ இந்த புக்குமே வந்து ஆர்ஜே ஆனந்தியோட ரெக்கமெண்டேஷன் தான். இந்த புக்கு சைலண்ட் பேஷண்ட் அண்ட் கிஷோர் வந்து இன்னொரு புக் வாங்கினாங்க, த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படி சொல்லிட்டு. அந்த 3 புக்குமே சேர்த்து 500 ரூபாய் கொடுத்தாங்க வெளியில் கடையில். ஸோ இந்த புக்கோட ஒரிஜினல் ரேட் வந்து 600, பட் எனக்கு 200க்கு கிடச்சிது. அதுக்கப்புறமா இந்த புக்கோட ரேட் வந்து இட்ஸ் 200, எனக்கு 100க்கு கொடுத்தாங்க. நாங்கள் 3 புக் சேர்த்து வாங்கினதுனால. அண்ட் அந்த சைக்காலஜி ஆஃப் மணியுமே எனக்கு தெரிஞ்சு 400 கிட்ட இருக்கும். அதுவுமே எங்களுக்கு 200க்கு கொடுத்தாங்க. அண்ட் ஓகே, இந்த புக் வந்து வளர் இளம் பருவம் அப்படி சொல்லிட்டு ஒரு அதிசய காலம் அப்படி சொல்லிட்டு ஒரு புக்கு. உங்கள் கேள்விகளுக்கான விடைகள் அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு வளர் இளம் பருவம்னா என்ன, ஒரு அடல்ட் ஏஜுக்கு ஒரு அடலசன்ஸ், குழந்தைங்கள்லேருந்து அடலசனுக்கு வந்து அடலசன்ட்லேருந்து ஒரு அடல்ட்ஹுட்க்கு வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதை ஒட்டி என்ன மாதிரியான கேள்விகள் வந்து இருக்குது, அதுக்கான பதில்களை வந்து டாக்டர்ஸே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில டாபிக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கிறது வந்து எலும்பு மூட்டு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து வளைந்த முட்டியுடைய எனக்கு அறுவை சிகிச்சை தேவையா, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். அதுக்கான பதில்களை கீழே வந்து எழுதியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொரு கொஸ்டின், என் மகளுக்கு மோசமான தசைவலி ஏற்பட காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளுக்கான பதில் தான் வந்து இந்த புக்கு. ஏன் நான் இந்த புக்கு வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு தமிழில் வந்து அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு மெடிக்கல் புக்ஸ் வந்து எனக்கு படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லா ஆசை. அதனால இந்த புக்கு பிளாட்ஃபார்மில் பார்த்த உடனே எனக்கு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி ஓகே, இந்த புக்கில் என்ன எழுதியிருக்காங்க, எப்படி இந்த ஃபார்மேட் வந்திருக்கு, இந்த மாதிரியான புக்ஸை வந்து படிக்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்றத நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த புக்கை நான் வாங்கியிருக்கேன். அண்ட் நான் திருப்பி ஏன் பிளாட்ஃபார்ம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து புக்ஸு
நிறைய உள்ள கிடைக்காத புக்ஸ் எல்லாம் கூட இந்த பிளாட்ஃபார்ம் கடைகளில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி செகண்ட் ஹேண்ட் புக்ஸ், ரொம்ப ரேரான புக்ஸை வந்து படிச்சுட்டு இது எனக்கு போதும் அப்படின்ட்டு செகண்ட் ஹேண்ட்ஸில் வந்து சேல்லாம் பண்ணிடுவாங்க சில பேர். அந்த புக்ஸ் மறுபடியும் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கடைக்கு வரும்போது நம்மளுக்கே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு ரேர் பீசஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து புக் ஃபேருக்கு போகிறீங்க, இன்னொரு டேட் இருக்குது, 15th வரைக்குமா இல்லை 12th வரைக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் வந்து புக் ஃபேர்க்குள்ளே தான் போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பிளாட்ஃபார்ம் கடைக்கு ஒரு விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 5 புக் இல்லாமல் நீங்கள் வெளியில் வர மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ காஸ்ட் கட்டிங்காக வந்து உங்களுக்கு 30 ரூபா 50 ரூபாய்க்குலாம் நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஈவன் தோ பேப்பரோட குவாலிட்டி கொஞ்சம் செகண்ட் காப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலுமே உங்களுக்கு கண்டென்ட்லாம் பக்காவாக இருக்கும். அது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் உள்ளே பார்க்கக்கூடிய நிறைய செல்ஃப் மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெளியவே கிடைச்சிடும் கம்மியான ரேட்டில். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய புக்ஸ் வாங்கணும், பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கடைகளை நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் அப்புறமா எனக்கு வந்து தேங்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த வளரிடம் பருவம் அப்படின்ற இந்த புக்கு வந்து கண்டிப்பாக நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். லெட்ஸ் சி இதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் த ட்ரக்ஸ் டோன்ட் ஒர்க் அ குளோபல் த்ரெட் அப்படின்றது வந்து ப்ரொஃபஸர் டேம் சாலி சி டேவிஸ் எழுதியிருக்காரு. ஆக்சுவலி இதில் என்ன அப்படின்னா, இது பின்னாடி நான் படித்த போது சொல்லியிருந்தாங்க, நம்ம ட்ரக்ஸ் நம்ம இன்ஜெக்ஷன் வேக்சின்லாம் போட நம்மளோட பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸோ உள்ள இருக்க கண்டென்ட்டே வந்து மேன் மைக்ரோப்ஸ் அண்ட் மைக்ரோபயம்ஸ், த ஃபால் அண்ட் ரைஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், மேக்கிங் த ட்ரக்ஸ் ஒர்க் அகெயின், அந்த மாதிரியான டாபிக் தான். ஸோ ஈவன் தான் இது வந்து வெறும் லைக் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி இருந்தாலுமே நீ வந்து ஓகே அட்லீஸ்ட் ரீடபிள் தான், ஒரு 100 பேஜ்குள்ளே இருக்குது, இது நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சு இது 20 ரூபாவோ 30 ரூபாவோ தான் கொடுத்து வாங்கினேன், 30 ரூபான்னு நினைக்கிறேன் இந்த புக்கு. அதே போல் இந்த புக்கு வந்து எனக்கு 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. இதோட ஒரிஜினல் ரேட் 200, ஹாஃப் ரேட்லேயே எனக்கு 100 ருபீஸ் தான் இது கிடச்சிது. அதை விட கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய புக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட பார்கெயின் பண்ணி பேசலாம். இது வந்து 30 ருபீஸ் சம்திங் வாங்கினேன். இதில் வந்து த 1 minute apology. ஆக்சுவலி எனக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்ம புக்ஸ் வந்து நம்மகிட்ட பேசும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னா நம்ம ரோட்டில் போகிற எல்லா டெய்லர் கடையும் நம்ம கண்ணுக்கு படும். அந்த மாதிரி தான் அது வரைக்கும் நம்ம அந்த ரோட்டில் தான் போயிருப்போம், ஆனால் அது வரைக்கும் அந்த டெய்லர் கடையெல்லாம் நம்ம பார்த்துக்க மாட்டோம். நமக்கு ஒரு தேவை அப்படின்னு இருக்கும்போது அது எல்லாமே கண்ணுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து த 1 minute apology அப்படின்ற புக் வந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் இதுக்கு பின்னாடி படித்த போதெல்லாம் எனக்கு வந்து கன்வின்சிங்காக இருந்துச்சு, இந்த புக்கை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஈவன் இதோட டேக்லைன்லேயே வந்து அ பவர்ஃபுல் வே டு மேக் திங்ஸ் பெட்டர் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க வேறு. ஸோ ஐ தாட் லைக் why can't I give a try for this book. ஸோ இதுவுமே அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புக் சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, Who Moved My Cheese அப்படின்ற புக் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அந்த புக்கோட ரைட்டர் தான் அப்படின்னும் போது இட்ஸ் அகெயின் கன்வின்சிங். அவர் அண்டர்ஸ்டாண்டபிளாக குட்டியாக தான் எழுதியிருந்தாரு, அதனால நம்ம வந்து வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஒரிஜினல் ரேட் 125, ஆனால் இது வந்து எனக்கு அகெயின் சம்திங் 50 ருபீஸ்க்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அகெயின் 50 ருபீஸ். இந்த மாதிரி A Book of Light அப்படின்ற புக்கை வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுவே வந்து கீழே எல்லாம் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, reminds us why we need more art and literature around the subject of mental illness. It is a book we must all read. So it's not always about உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அதை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. உங்களுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நெக்ஸ்ட் டைம் இன் ஃபியூச்சரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு அதை வந்து ஒரு ப்ரிவென்ஷனாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் ஈகர் டு ரீட் திஸ் புக், A Book of Light, when a loved one has a different mind. And next வந்து crimes against women. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இந்த மாதிரியான சில கேட்டகரிஸில் புக்ஸ்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா உமன்ஸ் ரிலேட்டடான ஒரு என்கரேஜிங்காக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வன்முறைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வன்கொடுமைகளாக இருக்கட்டும், அது ரிலேட்டடாக நான் படிக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து நிறைய ஆசைப்படுவேன். ஸோ இந்த ஒரு புக் வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் அப்படின்றது வந்து 3 tragedies and the call for reform in India. ஸோ இந்தியாவில் நடந்த 3 tragedy அண்ட் அதை ஒட்டி நடந்த ரிஃபார்ம்ஸை பற்றி தான் வந்து இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. ஸோ 3 tragedies, அதில் ஃபர்ஸ்ட் ட்ராஜடி என்ன அப்படின்னா சிஸ்டர் வால்சா, இவங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ ஐ ரியலி வாண்டட் டு நோ அபவுட் இட். அண்ட் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் இந்தியாஸ் பேபி ஃபாலக், இதுவுமே நான் பெருசாக கேள்விப்படவே இல்லாத ஒரு விஷயம். அண்ட் த டெல்லி பஸ் ரேட், இது எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம், இந்த நிர்பயா கேஸ் ரிலேட்டடாக வரும்னு நினைக்கிறேன்.
ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொன்று என்ன இருந்துச்சு அப்படின்னா தே ஹேவ் ஆல்சோ பிக்சர்ஸ், அந்த நேரடியாக அந்த இடங்களில் போய் எடுத்த பிக்சர்ஸுமே வந்து இருந்தது. ஸோ ஐ ரியலி வாண்டட் டு கிவ் அ ட்ரை. இந்த புக்கை படிக்கும் போதே எனக்கு வந்து அந்த ஒரு ஹெவினஸ் இருக்குது. இதை ஹோல்ட் பண்ணும்போதே இந்த புக்கெலாம் படிக்கிறதுக்கு எனக்கு உண்மையிலே ஒரு மன தைரியமாக நான் நல்ல மூடில் இருக்கும்போது தான் எடுப்பேன். அதனால இந்த புக்கை நான் எப்போ படிப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ லெட்ஸ் see இந்த புக்கை நம்ம எப்போ படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ஸ் ஃபிசிக்ஸ் ஆல் அபவுட் அப்படின்ற இந்த புக் வந்து நான் 50 ரூபீஸ்க்கு பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கினது. ஸோ இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா லைக் ஒரு டாபிக் அது வந்து ஒரு கார்ட்டூன் ஃபார்மேட்டில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதெல்லாம் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க, ஃபிசிக்ஸோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ எங்கேருந்து நம்ம எனர்ஜி நமக்கு கிடைக்கிது அந்த மாதிரி எவ்வளோ பிக்சரிட்டிக்கலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை படிக்கிறாங்க அப்படின்னா லைக் ரொம்ப என்கேஜிங்காக அந்த லைக் அவங்க எழுதின விதமாக இருக்கட்டும் இல்லை அதோட பிக்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அட்ராக்டிவாக ஒரு ஃபிசிக்ஸ் சயின்ஸை வந்து ஒரு ஃபன் வேலை கற்றுக்கிற மாதிரி சூப்பராக வந்து இந்த புக் இருந்திருக்கு. அண்ட் இந்த புக்கு எனக்கு 50 ரூபீஸ்க்கு கிடச்சி ரொம்ப ஹாப்பி பிகாஸ் இதோட ஒரிஜினல் ரேட் வந்து 350 ரூபீஸ். ஸோ இட்ஸ் ஒன் குட் பிக். 1 2 3 4 5 6 7 புக்ஸு. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். எனக்காக நான் பிளாட்ஃபார்ம் கடைகளில் வாங்கின புத்தகங்கள். இதே புக்கை நம்ம வெளியில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இட் வில் பி காஸ்டிங் மோர். ஸோ இந்த 4 புக்கும் சேர்த்து 120 ரூபீஸ்க்கு வாங்கினேன். திஸ் இஸ் அபவுட் பிளாட்ஃபார்ம் கலெக்ஷன் ஆஃப் 48th சென்னைஸ் புக் ஃபேர். என்ன பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்ன புக்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. எஸ் ஐ நோ நிறைய கமெண்ட்டில் போடுங்கன்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா அதுலேருந்து எனக்கு எதனா ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சி இந்த புக்கை படித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாக்காக தான் நான் வந்து கீழே கமெண்ட்டில் போட சொல்கிறேன். அண்ட் இந்த புக்ஸில் எந்த புக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது படிக்கணும் அப்படின்ட்டு நான் படித்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுங்க. ஸோ அதை மேபி நான் ஃபஸ்ட்டு படிக்க முடியுதா அப்படின்னு பார்க்குறேன். அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஓகே இவங்க கேட்டிருக்காங்க இத்தனை பேர் அதனால இந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு. ஸோ ஹியர் கம்ஸ் த ஹியூஜ் திங். ஏன்னா I'll show you. ஸோ இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 20+ புக்ஸ் இருக்கும். மொத்தமாக இதில் 330 ரூபீஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா இந்த புக்ஸில் பாதி புக்ஸ் வந்து 10 ரூபீஸ் தான். இதை வந்து நான் வாசிப்பை நேசிப்போம் குழந்தைங்களுக்காக இங்கிலீஷ் ஃபிக்ஷன் அண்ட் கொஞ்சம் காமிக் ஸ்டைல் ஃபிக்ஷன் அந்த மாதிரி தான் குட்டி குட்டி புக்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து அவங்களுடைய ட்ராயிங் ஆர்வத்தையும் ஸ்கில்ஸையும் அண்ட் ரீடிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரு கதை எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆர்வமும் கொடுக்கும், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த புக்ஸ் வாங்கியிருக்கேன். ஓகே ஸோ இந்த 300ல் 50 ரூபீஸ் வந்து கிஷோரோட கான்ட்ரிபியூஷன் பசங்களுக்காக என்னோட சார்பாக 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இதில் மொத்தம் எத்தனை புக்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. இந்த 26 புக்ஸையும் நம்ம வந்து 330 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி புக்ஸ்லாம் வந்து இட்ஸ் ஒன்லி 10 ரூபீஸ். இதில் வந்து ஐ கேன் பி அ ஸ்போர்ட்ஸ் ஹீரோ இது ஒரு மோட்டிவேஷன் புக்ஸாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக இது வாங்கினது. அண்ட் த டேல் ஆஃப் டிம்மி டிப்டோஸ் இந்த புக்கையுமே நம்ம வந்து குட்டி குட்டியாக மோட்டிவேஷன் அண்ட் காமிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். த லிட்டில் மிஸ் பாசி இந்த ரோகர் எழுதின எல்லா புக்ஸுமே வந்து இட் இஸ் லைக் ஒரு காமிக் பேஸ்ட் சூப்பராக என்கேஜிங்காக ஈஸியாக படிக்கக்கூடிய புக்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து ஒரு 2 ஆக்சுவலி நிறைய கலெக்ஷன் இருந்தது இவர் எழுதுறதே. ஆனால் இது ஒரே மாதிரியான புக்ஸ் வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் மிக்ஸ் பண்ணி வாங்கினதுனால இதில் 2 மட்டும் வாங்கியிருக்கேன். இதில் ஒன்று வந்து லிட்டில் மிஸ் பாசி அண்ட் இன்னொன்று வந்து மிஸ்டர் அட்வென்ச்சர் அண்ட் இது வந்து மிஸ்டர் மெஸ்ஸி. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனலாகவும் இருந்துச்சு அப்படின்றதுனால வாங்கினேன். அண்ட் இது வந்து 2 மிஸ்டர் மெஸ்ஸி வந்துருச்சா சிறப்பு. ஓகே யாருக்காவது கொடுத்துடலாம். ஓகே ஓகே ஸோ இது வந்து மிஸ்டர் மெஸ்ஸி மெஸ்ஸிங் அபவுட் இன் த ஸ்னோ. இது வந்து வெறும் மிஸ்டர் மெஸ்ஸி. ஸோ 2த்துமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து அவருக்கு பின்னாடி என்னென்ன புக்ஸ் எல்லாம் எழுதினாரு அப்படின்றதையுமே வந்து இதில் அழகாக கொடுத்துருந்துருக்காங்க. இதில் வந்து நம்ம மொத்தம் 4 கலெக்ஷன் வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரே மாதிரி 2 புக்கு டீசல் ஃப்ரிடை. ஓகே ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து ஹவ் இட் ஒர்க்ஸ் த டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சர் இந்த ட்ராயிங்காகவே நான் இந்த புக் வந்து வாங்கினேன். அது லேடி பேர்ட் புக் அப்படி சொல்லிட்டு அழகாக வந்துருந்தது. அண்ட் த ஜங்கிள் புக் இதில் வந்து ரொம்ப குட்டி குட்டியான பேஜஸ் தான்.
இவ்வளோதான் இருந்ததே. பட் அகெயின் இட்ஸ் வெரி கலர்ஃபுல் அண்ட் என்கேஜிங் ஃபார் கிட்ஸ். அதுக்கப்புறம் we have this வெயிட்டாக இருக்குது, வைல்ட் வேகனோஸ். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக இதுவுமே காமிக் மாதிரி நிறைய பிக்சர்ஸ்லாம் வச்சு அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது மேபி ஒரு 6th or 7th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த புக் வாங்கினது. அண்ட் திங்ஸ் டு மேக், இது வந்து லோகேஷோட சஜஷன். இதில் வந்து டிஐஒய் மாதிரி நிறைய சயின்டிஃபிக்கான ரீசன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பசங்களுக்கு இப்படி சொல்லித்தா, இல்லைன்னா அவங்கள பண்ணவே அப்படின்ட்டு அவன் சொல்லி எடுத்து கொடுத்தான். அண்ட் இந்த புக்கெல்லாம் நாங்கள் வந்து 3-4 பேர் சேர்ந்து தேடி எடுத்திருக்கோம். நான், கிஷோர், கோமதி, லோகேஷ் எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க ஒரு 4-5 புக்ஸ் எல்லாம் எடுத்து அதை எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கிடச்சது தான் இந்த கலெக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து லிசி சிட்மவுத் அப்படின்றதுமே வந்து எல்லாமே மோஸ்ட்லி ஈஸி இங்கிலீஷ் ரீடிங்காக இருக்கிறதுனால பசங்களுக்கு வந்து ஈஸியாக அது புரியும். அண்ட் சென்டென்ஸ் மேக்கிங்குமே அவங்களே ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். அண்ட் த யங் பஃபின் த ஹாட்ஜிஹெட்ஜ், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல. இது வந்து ஒரு 7th or 8th பசங்களுக்கு கொஞ்சம் பெரிய படிக்குவாங்க, ஒரு நாள் ஒரு 2 ஹவர்ஸில் படிக்கிறதுக்கான புக்ஸ் தான் இது. அண்ட் ஆண்டனி டால்மேஷன், இதுவுமே இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி இதில் பார்த்துருப்போம், இந்த கதைகளாக பார்த்துருப்போம். அதை வந்து புக்ஸாக படிக்கும்போது அவங்களோட இமேஜினேஷன் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஸோ லாஸ்ட் ரெக்கார்டிங் அப்போது பேட்ரி இது போச்சு. அண்ட் செகண்ட் டே நானுமே வந்து கொஞ்சம் புக் ஃபேர்க்கெலாம் போகணும் அப்படின்ற காரணத்தினால அது அப்படியே ரெக்கார்டிங் விட்டாச்சு. ஸோ எஸ், ரெஸ்யூமிங் பேக். ஸோ இது வந்து ஸ்டோரிஸ் ஃப்ரம் த குரான். ஸோ மேபி இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் லோகேஷ் செலக்டட் இட். ஸோ இது என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் படிச்சுட்டு. அண்ட் சார்லி குக்ஸ் ஃபேவரட் புக். சி, வாவ், ஸோ பியூட்டிஃபுல் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அவங்க வரைஞ்சது, அது எழுதுனது எல்லாமே டக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்றது வந்து நம்ம பிக்டோரிக்கலாக வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டைனோசர் போயம்ஸ். ஸோ இதில் வந்து போயம்ஸ் ரிலேட்டட் டு டைனோசர்ஸ்லாம் இருக்கும் போல். அண்ட் இதில் பார்த்து வரைகிறதுக்குமே பிக்சர்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் த மேன் ஹூ wore all his clothes. எதுவுமே வந்து இல்லுஸ்ட்ரேஷன் ப்ளஸ் ஒரு கதை மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து படிச்சுட்டு பார்க்கலாம். ஐ திங்க் நான் வந்து ஃபஸ்ட்டு மித்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு பற்றி இந்த பசங்களோட புக்ஸை வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இதை வந்து எவ்வளோ சீக்கிரமாக படிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டிம் சம் ஃபார் எவ்ரி ஒன், ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு புக். இதெல்லாம் வந்து குட்டி பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி லைக் ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்டுக்கெலாம் புக் ரீடிங் சொல்லி தரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு. ஸோ திஸ் பில்லிஸ் பிரேவரி அப்படின்ட்டு ஒரு புக்கு. இது எல்லாமே 10 rupees தான். அண்ட் ட்ரெஸ்ஸிங் அப் அண்ட் அதர் ஸ்டோரிஸ். ஸோ இந்த புக்குமே வந்து ஓகே, சம்திங் அபவுட் ட்ரெஸ்ஸிங், க்ளோதிங், த பர்ஃபெக்ட் மான்ஸ்டர். ஸோ இந்த புக் எப்படி இருக்குது? ஓகே, ஸோ நிறைய புக்ஸ் வந்து நான் தேடி எடுக்காததுனாலையும் எனக்கு நிறைய தெரியல எப்படி எதனால் இந்த புக் எடுத்தோம் அப்படின்றதுலாம். பட் ஐ ரியலி ஃபைண்ட் தட் டாஸ்க் அஸ் ஈஸி ஒன். ஏன்னா நான் மட்டும் உட்காந்து பார்த்து இது பண்ணுறதை விட மித்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், இந்த புக்ஸ் எல்லாம் குழந்தைங்க படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து அவங்களுடைய சஜஷன்ஸையுமே கொடுக்கும்போது ஐ ஃபெல்ட் இதுதான் வேணும். ஏன்னா எனக்கு மட்டும் தோன்ற விஷயங்களை நான் பசங்களுக்கு கொடுக்கறத தவிர மித்தவங்களும் என்ன மாதிரியான விஷயங்கள் குழந்தைங்க கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் நிறைய டைம் வந்து வாலண்டியர்ஸ் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ அகெயின் திஸ் புக் ஆக்னஸ் லவ்ஸ் யூனிகார்ன்ஸ். ஆக்னஸ் தான் அதோட ப்ரொனன்சியேஷனாக எனக்கு சரியாக தெரியல. பட் திஸ் இஸ் சம்திங் லைக் காமிக்கல், யா. And next, Pocahontas, the Runaway Princess. Pocahontas. யார் இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறான்னு எனக்கு புரியலையே. Pocahontas. Okay. Nice. And next, the Stone of Destiny. Okay. இதெல்லாம் வந்து ஒரு 5th 6th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். And frogs do not like dragons. So இந்த புக்கையுமே நம்ம வந்து ஒரு 4th to 5th படிக்கிற மாதிரி தான் இருக்கு. குட்டி குட்டி லைன்ஸ் வித் illustration. So that's all
ஃபார் குட்டீஸ் வாசிப்பை நேசிப்போம்க்கு வாங்கின அந்த 26 புத்தகங்களை வந்து நம்ம இப்போ பார்த்தாச்சு. அண்ட் நாம் வந்து இப்போ டே 2 செகண்ட் டேவோ நம்ம புக் ஃபேருக்கு போயிட்டு என்ன மாதிரியான புக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இது நான் பெருமையாக சொல்லணும். என்னென்னா இந்த முறை நான் எந்த புக்ஸும் வாங்கலை, பட் எனக்கு புக்ஸ் கிடச்சிருக்கு. எப்போவுமே லோகேஷ் வந்து எனக்கு எதுனா ஒரு புக் வாங்கி கொடுத்துருவான். போன வருஷம் வந்து அந்த மாதிரி தேசாந்திரி எனக்கு வாங்கினா, ஆனால் இது வரைக்கும் கண்ணிலேயே காட்டல. ஏன்னா அவன் படிச்சுட்டு தரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனான். அதுக்கப்புறமா அவன் வந்து படித்து முடிச்சிட்டான் ஆக்சுவலி அந்த புக்கை, பட் எனக்கு இன்னும் தரலை. ஸோ அதை வந்து வாங்கணும். அண்ட் வி ஹேவ் திஸ் ரிச்சுவல், எங்ககிட்ட இருக்க புக்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஆல்ரெடி படித்த புக்ஸ்லாம் அந்த மாதிரி அவங்க கொடுத்த நிறைய புக்ஸு, புயலுக்கு முன் அமைதி, அதுக்கப்புறமா தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள்லாம் வந்து வேற மாதிரி புக்கு, அதெல்லாம் அவனுடைய புக்ஸ் தான் நான் படித்தேன். அந்த மாதிரி இந்த வருஷமா எனக்கு வந்து புக்ஸ் கொடுத்துருக்கான். அந்த புக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ எனக்கு மொத்தம் 3 புக்ஸ் வந்து அந்த மாதிரி அவனுடைய புக் வந்து படித்ததை எனக்கு கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் புக் வந்து சீசு செல்லப்பா எழுதின வாடி வாசல். எப்பவுமே அவனுடைய சஜஷன் ஆஃப் புக்ஸ் வந்து எனக்கு ஒரு வியப்பை தரக்கூடிய ஒரு விஷயமா ஒரு புக்காக தான் இருக்கும். ஏன்னா அவன் படிக்கிறதுல ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி அசோகமித்ரன் எழுதின தண்ணீர் அப்படின்ற இந்த புத்தகம், அதுக்கப்புறமா பென்யாமின் அப்படின்றவங்க எழுதின ஆடு ஜீவிதம். ஸோ இது வந்து இந்த ஆடு ஜீவிதம் நீங்கள் படமும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இருக்கா அப்படின்றத வந்து நான் இந்த புத்தகத்தை படித்த பிறகு தான் தெரியும். பிகாஸ் இந்த ஆடு ஜீவிதம் படம் நான் பார்த்தேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்த ஒரு படம் தான் நான் சொல்வேன். ஏன்னா ஓகே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அதே மாதிரி இதுலேயும் யதார்த்தமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம படித்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஐ எம் ஈகர் டு ரீட் ஆல் திஸ் ஆல்சோ. அப்புறம் ஹியர் கம்ஸ் த மெயின். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த 2 புத்தகம் வந்து கணேஷ் எங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அவங்களுடைய வளகாப்பு ஃபங்க்ஷனில் ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ ஐ ரியலி லவ் திஸ் கேங். என்னோட தாகம் கேங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு எழுச்சி ஊட்டுற மாதிரி ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கும். ஸோ வளகாப்பில் இந்த மாதிரியான புத்தகம் யா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இந்த புக் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டது தான். இந்த 3 புக்கையும் வந்து எனக்கு லோகேஷ் 2025ஓட 48th சென்னை புக் ஃபேரில் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் புக் என்ன அப்படின்னா கபர். ஸோ இது KR மீரா அப்படின்றவங்க வந்து மலையாளத்தில் எழுதின கதையை தமிழ் மொழிபெயர்த்திருக்காங்க. இவங்க வந்து மோ செந்தில்குமார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இந்த புக்கை வந்து எனக்கு RJ ஆனந்தியோட சஜஷன் ஆகியன். ஸோ இந்த கதை என்ன அப்படின்றது ஒரு மேலோட்டமாக எனக்கு தெரியும், பட் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது வந்து இந்த புக்கை படிச்ச பிறகு தான் தெரியும். அண்ட் ஈத்து ஆக்சுவலி லாஸ்ட் இயரே நான் வந்து இந்த முத்துராசகுமாரோட புக்ஸ் கலெக்ஷன் கண்டிப்பாக ஒரு புக்காவது நான் படிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன், பட் என்னால் அது படிக்க முடியல. ஸோ இது வந்து லோகேஷ் எனக்கு கிஃப்ட் பண்ணதுனால கண்டிப்பாக நான் இந்த புக்கை படிப்பேன். அண்ட் முத்துராசகுமார் வந்து என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு காமன் ஃப்ரெண்டாக எனக்கு தெரியும். அண்ட் அவரோட எழுத்துக்கள்லாம் அவர் போடுற இன்ஸ்டாகிராம் சில போஸ்ட் அண்ட் ஸ்டோரிஸ்லாம் நான் படிச்சிருக்கேன். ரொம்ப யதார்த்தமாக ஒரு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படியே கடத்தி உங்களுக்கு ஒரு கவிதையாகவும் ஒரு நாவலாகவும் கொடுக்கக்கூடிய வல்லமை படைச்சவர் தான் வந்து முத்துராசு குமார். அவர் வந்து ஈத்து அப்படின்ற புக் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் கங்கு அப்படின்ற புத்தகம் வந்து லோகேஷ் வாங்கியிருக்கான். நாங்கள் இப்போ வந்து அவருடைய நாவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே சமயத்தில் அவருடைய போயம்ஸ் புக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போகிறீங்க புக் ஃபேருக்கு அப்படின்னா சால்ட் பதிப்பகத்தில் வந்து இவருடைய புக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக படிங்க. ஸோ இதோட ரேட் வந்து ஐ திங்க் லைக் 160 rupees. ஸோ ஈத்து வந்து 160 rupees அண்ட் கபர் வந்து 150 rupees. அண்ட் திஸ் புக், இந்த புக்கும் வந்து RJ ஆனந்தியோட சஜஷன் தான், தாய் அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த புக்கோட விலை 250 ரூபாய். இதெல்லாம் வந்து நாங்கள் சீர்வாசகர் வட்டம்ல தான் நம்ம வாங்கினோம். இந்த 2 ஓகே இந்த புக் வந்து இவங்களுடைய பப்ளிகேஷனே. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த புக் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அகைன் இந்த பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஐயோ படிப்போமா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இந்த கதை எப்படி நம்மளை படிக்கிறதுக்கு கொண்டு போகுது அப்படின்றதையுமே வந்து பார்ப்போம். That's all for 2025 48th சென்னை புக் ஃபேரில் நாங்கள் வாங்கின
புக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து பார்த்தோம். ஸோ இதில் எந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, எந்த புக்ஸ் எல்லாம் சீக்கிரமாக படிச்சுட்டு சொல்லுங்கள், எந்த புக்கெல்லாம் ஆர்வமாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் தான் எனக்கு கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. பார்ப்போம் இந்த வருஷம் என்னுடைய புத்தக வாசிப்பு பயணம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ எஸ், லெட்ஸ் கெட் எல்லா புக்ஸையுமே நம்ம ஒரு கையில் எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஐயோ என்னால் இது தூக்கவே முடியல அப்படின்ற மாதிரி பெருசாக இருக்கு லிஸ்ட்டே. அவ்வளோ புக்ஸ் வாங்கி வச்சிட்டோம். ஓகே, அதில் வந்து ஒரு 26 புத்தகம் பசங்களுக்கு அப்படிங்கும்போது அது பெரிய வெயிட்டேஜாக காட்டாது. பட் அகெயின் நான் வாங்கின புத்தகங்கள் இவ்வளோ ஹைட்டில் இருக்கே அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ புக்ஸை நம்ம படிக்க போகிறோமா அப்படின்னா எஸ், லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. ஸோ இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து போன வருஷம் உண்மையிலேயே எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் 12 புக்கு படித்து முடிச்சிட்டேன். அதில் குட்டி புக்ஸும் அடங்கும். லெட் மீ கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 15 புக்ஸ். குட்டி குட்டி புக்ஸ் இல்லாமல் லைக் மினிமம் 20 மினிட்ஸ்குள்ளே முடிக்கிற புத்தகங்கள் இல்லாமல் என்னால் 15 புத்தகங்கள் 15 புத்தகம் இந்த வருஷத்தில் முடிக்க முடியுதா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதோட அப்டேட்ஸும் நான் அப்பப்போ வந்து என்னோட ஸ்வே எக்ஸ்ப்ளோர்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போட்டுட்ருப்பேன். அண்ட் யூடியூப்லேயும் அப்பப்போ நான் வந்து ஒரு 3 months ஒன்ஸ் ஒரு 4 months ஒன்ஸ் வந்து சொல்ல முடியுதா அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். அதே போல் மித்த புக் ரிவ்யூஸ் வரும்போதும் அதுலேயும் நான் வந்து என்னோட ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். ஸோ கூட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் see in another video. Happy New Year and happy reading habit. ஸோ குழந்தைங்களுக்குமே நம்ம வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கான ஆர்வத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சியை நான் நிறைய புத்தகங்கள் அவங்களுக்காக வாங்கியிருக்கேன். அது அவங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நானே அதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதனால அண்ட் உங்ககிட்டயும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் டெய்லி வந்து 30 minutes இனி படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் படிக்கிறீங்களா, அப்படி உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தால் குரூப் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்குது. நாங்கள் வந்து லிங்க் ஷேர் பண்ணலை, ஏன்னா தேவையில்லாமல் நிறைய பேர் ஆட் ஆகி தேவையில்லாத மெசேஜ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய மெயில் ஐடியா வந்து நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அதில் உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பின பிறகு நீங்கள் வந்து குரூப்பில் ஆட் ஆகி உங்களுடைய புக் மேரத்தானை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி 30 நிமிஷம் ஆஃப் புக் டோசேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட பேஜையும் என்னோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். திஸ் இஸ் ஸ்வேதா ரமேஷ் பாபு. டாடா.